டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பெரம்பூர் செல்கிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். முதலமைச்சராக முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு அவர் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோட்டையிலிருந்து புறப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3 மணி அளவில் அவர் புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டுருவாருன்னு ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முதலமைச்சருடைய கான்வாய் அப்படிங்கிறது கோட்டையிலிருந்து புறப்பட்டு நேரடியாக பெரம்பூருக்கு செல்ல இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரம்பூரில் முக்கியமான சில விஷயங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம், தன்னுடைய எம்எல்ஏ ஆஃபீஸை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். அதுதான் அவருடைய முதல் பணியாக பெரம்பூர் தொகுதியில் இருக்க போகிறது. அதற்கு பிறகு அந்த எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடைக்கு அவர் செல்ல இருக்கிறார். அந்த ரேஷன் கடையில் புதிதாக ரேஷன் அட்டைக்காக விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு புது ரேஷன் அட்டைகள் வழங்கப்படவிருக்கின்றன. முதலமைச்சர் அந்த அட்டைகளை வழங்கி அந்த பயனாளிகளோடு உரையாடுவார், இன்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல் அவர் அந்த எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வைத்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக அந்த ரேஷன் கடைக்கு பேட்டரி கார் மூலமாகவே செல்கின்றார். அவருடைய ரெகுலர் வாகனத்தில் இல்லாமல், ஏன்னா அந்த ரேஷன் கடை ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நடந்து போகக்கூடிய தூரம்னு புரிந்து கொள்ளலாம். அதுக்கு அவர் பேட்டரி கார் மூலமாகவே செல்கிறார். அதற்கு பிறகு நியாய விலைக்கடையிலிருந்து புறப்பட்டு இவி பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையத்தை திறந்து வைக்க செல்கின்றார். அதுவும் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த 3 விஷயங்கள் இன்னைக்கு முதலமைச்சருக்கான பணிகளாக பெரம்பூரில் திட்டமிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கோட்டையிலிருந்து புறப்படவிருக்கின்றார். நம்மோடு தற்போது நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. முதலமைச்சர் இன்று திறந்து வைக்க இருக்கக்கூடிய அந்த இவி பேருந்துகளுக்கான அந்த பாயிண்ட்ல இருந்து இணையறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க தாயுமானவன், அங்கே என்ன மாதிரி வசதிகளை அவர் திறந்து வைக்க இருக்கிறார், அந்த இவி பேருந்துகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசதிகள் பற்றியும் விரிவாக சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். கடைசியாக மே 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகளையொட்டி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வாங்குவதற்காக வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வருகை தந்து சான்றிதழை பெற்று சென்றிருந்தார். இதன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற பிறகாக பெரம்பூருக்கு முதலமைச்சர் வராத ஒரு சூழலில் இன்றைய தினம் பார்த்தோம்னால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று பெரம்பூர் வர இருக்கிறார். இன்றைய பயணம் என்பது ஒரு 3 பாயிண்ட்டுகள், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 இடங்களை உள்ளடக்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக சென்னை கோட்டையிலிருந்து நேரடியாக வரக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு தேவேகாவினர் உற்சாக வரவேற்பை வழங்க இருக்கிறாங்க. வரக்கூடிய வழி நெடுகிலும் பார்த்தோம் என்றால் இருபுறங்களிலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வரக்கூடிய பார்வையாளர்களை தடுப்புகளை தாண்டி சாலைக்குள்ளே நுழையாத வகையில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. நேரடியாக வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய சர்மா நகரில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அருகாமையில் ஒரு இ-சேவை மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இதன் பிறகாக அதே சர்மா நகருக்கு அருகாமையில் ஒரு நியாய விலை கடை என்பது இருக்கிறது. அந்த நியாய விலை கடைக்கு பேட்டரி கார் மூலமாக நேரில் வருகை தரக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியாய விலை கடைகளை சமீபத்தில் புதிதாக ரேஷன் கார்டு பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களிடம் விண்ணப்பம் என்பது ஏற்கப்பட்டு அவர்களுக்கான அந்த புதிய ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அட்டை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த அட்டைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு வழங்க இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இறுதியாக நாம் இருக்கக்கூடிய அந்த 3வது பாயிண்ட், அதாவது வியாசர்பாடி பேருந்து பணிமனைக்கு வர இருக்கிறார். மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த வியாசர்பாடி போக்குவரத்து பணிமனையில் பார்த்தோம்னா ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு முதலே மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து பணிமனையிலிருந்து பார்த்தோம்னா தினசரி 140 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 3600க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் கடந்த 2025 முதல் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத 625 மின்சார பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. இந்த 625 மின்சார
மின்சார பேருந்துகள் என்பதை தாவேக ஆட்சி அமைந்த பிறகாக முதற்கட்டமாக 1000 பேருந்துகள் என்ற அளவில் உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கையை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் 5 இடங்களில் இந்த சார்ஜிங் கட்டமைப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, மத்திய பணிமனை மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய 5 பணிமனைகளில் அதிநவீன வசதிகளோடு 2025 முதல் இந்த பேருந்துகளுக்கான அந்த சார்ஜிங் மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் 47.5 கோடி மதிப்பீட்டில் வியாசர்பாடியில் அந்த மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் இந்த பகுதியில் இருந்து 140 பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது. இனி வரும் நாட்களில் கூடுதலாக மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்யக்கூடிய பட்சத்தில் கூடுதலாக எவ்வளவு மின்சார பேருந்துகளுக்கான அந்த சார்ஜிங் கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும், இந்த சார்ஜிங் கட்டமைப்புகளுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பாக மாநகர போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் தரப்பில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விரிவான விளக்கத்தை இந்த பணிமனையில் வழங்க இருக்கிறாங்க. அந்த ஆய்வை மேற்கொள்வதற்காக தான் விஜய் அவர்கள் 3ஆவதாக இந்த இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். இந்த ஆய்வுப் பணியை முடித்த பிறகாக வெகு விரைவில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமாக ஏற்கனவே இயக்கப்பட்டு வரக்கூடிய 625 மின்சார பேருந்துகள் என்பதை 1000ஆக உயர்த்தக்கூடிய முடிவுக்கு எட்டியிருக்கிறாங்க. இதற்கான டெண்டர்கள் என்பது கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2030க்குள்ளார தமிழகம் முழுவதுமே பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி உள்ளிட்ட எரிபொருள் பேருந்துகளுக்கு மாற்றாக மின்சார பேருந்துகளுக்கான அந்த கட்டமைப்பை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அந்த மின்சார பேருந்துகளுக்கான கட்டமைப்பை 30% என்ற அளவில் உயர்த்துவதற்கு தேவையான முன்னெடுப்பை தமிழக அரசு எடுத்திருக்கிறாங்க. அதனை முன்னிறுத்தக்கூடிய வகையில் தான் இ வாகனத்திற்கான அந்த கொள்கை என்பது, மின்சார வாகனத்திற்கான கொள்கை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு அந்த வாகனங்களை அதிகரிப்பதற்கான முன்னெடுப்பை விஜய் அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே அது தொடர்பான ஆய்வு தான் தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அவர் நீலாங்கரை இல்லத்திற்கு புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்மானவன் தற்போது வரைக்கும் இந்த 3 பாயிண்ட்ஸ்லையுமே அவர் பேசுவதற்கான திட்டமிடல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இல்லையா? எங்கேயுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுவதற்கான திட்டமிடல் என்பது இல்லை. குறிப்பாக 2 இடங்களில் நேரடியாக மக்களை அணுகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. முதலாவதாக வியாசர்பாடி சர்மா நகரில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகம். அந்த உறுப்பினர் அலுவலகத்தில் பெரம்பூர் மக்களுக்கான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக ஒரு செயலி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலியுடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, தொடர்ந்து அதிகாரிகளுடைய பணிகள் எவ்வாறாக இருக்கிறது என்பதெல்லாம் அதிகாரிகளோடு ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்த பிறகாக பொதுமக்களிடம் ஒரு சில குறைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டறிய இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேரடியாக பேட்டரி கார் மூலமாக அருகாமையில் வியாசர்பாடி சர்மா நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு இடத்திற்கு செல்ல இருக்கிறார், ரேஷன் கடைக்கு. அந்த ரேஷன் கடையில் தான் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய குடும்பங்களுக்கான அந்த ரேஷன் அட்டைகளை, மின்னணு ரேஷன் அட்டைகளை அவர் வழங்க இருக்கிறார். அப்போது ஒரு சிலர் முதலமைச்சர் விஜயிடம் பொதுமக்கள் நேரடியாக தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே சமயம் தொலைக்காட்சியிலேயோ அல்லது செய்தி வாயிலாகவோ பேசுவதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவாக இருக்கிறது. 3ஆவதாக வியாசர்பாடி பணிமனையிலும் கூட அதிகாரிகளுடனான ஆய்வு மட்டுமே நடைபெற இருக்கிறது. இங்கு பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எல்லோருமே வெளியில் தான் காத்திருக்கிறாங்க. வெளியில் நீண்ட வரிசையில் 2 பக்கமும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து சாலைக்குள்ளே பொதுமக்கள் உள்ளே நுழையாத வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக வடசென்னையை பொறுத்த மட்டும் மிக குறுகிய தெருக்கள், குறுகிய சாலைகள் என்பதால் பொதுமக்கள் பெருவாரியாக திரள்வதை தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் இத்தகைய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. மொத்தமாக 3 பாயிண்ட்டுகள். இறுதியாக இந்த 3ஆவது பாயிண்ட், அந்த பேருந்து பணிமனையில் இருக்கக்கூடிய சார்ஜிங் கட்டமைப்புகளை ஆய்வு செய்த பிறகாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்மானவன், இப்போ முதலமைச்சருடைய பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது அவர் திருச்சி கிழக்கு சென்ற போதோ, கரூர் சென்ற போதோ அங்கே மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர் நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அங்கெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ அவரோட சொந்த தொகுதியான பெரம்பூரில் அது மாதிரியா ஃபியூச்சரில் செய்வதற்கான திட்டமிடல்கள் இருக்கிறதா? ஏன்னா வேறு ஊர்களில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். அதில் பெரம்பூரில் அடுத்த கட்டமாக அதுக்கான திட்டமிடலும் இருக்கா?
இல்லை, முதலமைச்சர் விஜயை பொறுத்த மட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக முன்னதாக திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் தனக்கு வாக்களித்த பொதுமக்களிடம் நன்றி செலுத்துவதற்காக சென்றிருந்தார். அப்போது அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக கரூர் சென்றிருந்தார். சென்ற வாரம் கரூரிலும் கூட அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டுமே பார்த்தோம்னா தாவேகாவுடைய நிர்வாகிகள் தரப்பில் தாவேகா கட்சி ரீதியிலாக அமைக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்வாகத்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைய நிகழ்வை பொறுத்த மட்டில் அரசு முறையான நிகழ்வு, அரசு துறையில் அரசு தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பதால் இன்றைய தினம் அரசு ரீதியான பயணமாக மட்டும்தான் இந்த பெரம்பூர் பயணம் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக அறிய முடிகிறது. கட்சி ரீதியில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நேர்களே நம்ம இப்போ தொலைக்காட்சியில் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கான்வாய் வாகனம் கோட்டையிலிருந்து புறப்பட்டு விட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய பெரம்பூர் தொகுதிக்கு செல்றதுக்காக அவருடைய வாகனம் இன்னும் புறப்படலை. அதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலமைச்சருடைய கான்வாய் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய வாகனம் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் கோட்டையிலிருந்து புறப்படும் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். நேர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டையிலிருந்து பெரம்பூர் தன்னுடைய சொந்த தொகுதியை நோக்கி புறப்பட இருக்கின்றார். அங்கே கோட்டையில் அவர் புறப்படக்கூடிய இடத்துலையுமே கூட மக்கள் குழுமி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கின்றோம். அதே போல் அங்கே பெரம்பூரில் அவர் எங்கே போக போகிறாரோ அங்கேயுமே அங்கே தொகுதி முழுக்க 2 பக்கத்துலேயும் அவர் போகக்கூடிய சாலைகளில் மக்கள் காத்திருக்கிறாங்க அவரை பார்ப்பதற்காகன்னு பார்க்க முடிகிறது. நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது தான் முதலமைச்சருடைய கான்வாய் நிற்கக்கூடிய இடம். அது கான்வாய் நின்றுட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிஎம் வந்துட்டார்னா, காரில் ஏறிட்டார்னா அவர் புறப்பட்டுருவார். அதற்காக தான் அங்கே கான்வாய் தயாராக இருக்குது. இந்த பக்கம் மக்களும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். தாய்மானவன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க பிஃபோர் ஐ இன்டரப்டட் யூ, ஐம் சாரி. இப்போது மக்கள் சந்திப்புக்கான திட்டமிடல் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் தொடர்ந்து பதிவு செய்யுங்க தாய்மானவன். இல்லை, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகாக 2 இடங்களில் தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. அந்த 2 இடங்களுமே பார்த்தோன்னா கட்சி ரீதியிலான தாவேகா நிர்வாகிகளின் முன்னெடுப்பாகத்தான் அதற்கான அமைப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முன்னதாக திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் நன்றியை தெரிவித்திருந்தார். மக்களிடையே அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களையும் பேசியிருந்தார். அந்த ஏற்பாடுகள் அனைத்துமே பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகிகள், திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா சென்ற வாரம் கரூர் சென்றிருந்தார். கரூரில் 2 வகையான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலாவதாக நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது தாவேகா கட்சியினரின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கெடுத்து அரசியல் ரீதியிலான பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். 2வது நிகழ்ச்சி என்பது அரசு நிகழ்ச்சி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த அரசு நிகழ்ச்சியில் கரூர் துயர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கிவிட்டு சென்னை புறப்பட்டு சென்றிருந்தார். இப்படியாக அரசு நிகழ்ச்சி மற்றும் அரசியல் நிகழ்ச்சி, கட்சி சார்ந்த நிகழ்ச்சி என 2 வகைகளாக பிரித்துத்தான் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பல்வேறு பணிகளை முன்னெடுக்கிறாங்க. தற்போது பெரம்பூரை பொறுத்த மட்டில் இது முழுக்க அரசு நிகழ்ச்சியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. முன்னதாக வியாசர்பாடி சர்மா நகரில் முதலாவதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இது 2மே பார்த்தோம்னா அரசு சார்ந்த நிகழ்ச்சி. இதன் பிறகாக நேரடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைக்கு பேட்டரி கார் உதவியோடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயணிக்க இருக்கிறார். வழிநெடுகிலும் முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் கூடிய வண்ணம் இருக்கிறாங்க. வடசென்னை போன்ற ஒரு இடங்கள் பார்த்தோன்னா ரொம்ப நெருக்கடி மிகுந்த இடம் என்பதாலையும் பொதுமக்கள் அந்த முதலமைச்சருடைய பயணத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையிலும் காவல்துறையினர் இருபுறங்களும் தடுப்புகளை அமைத்து தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நேரடியாக வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நியாய விலைக் கடையில் புதிதாக ரேஷன் அட்டை பெறக்கூடிய நபர்களுக்கு அந்த மின்னணு ரேஷன் அட்டையை வழங்க இருக்கிறார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.